ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நியூ டாபிக். நம்ம வந்து இதுவரைக்கும் வெறும் HTML, CSS, JavaScript இந்த 3 விஷயத்தை வச்சு மட்டும் எப்படி வந்து ஒரு ஒன் பேஜ் அப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் அதோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இந்த 3 விஷயத்தை வச்சு மட்டும் நம்மளால வந்து ஒரு பெரிய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியுமா? அதாவது இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான், கூகுள் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்லாம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணது ஜஸ்ட் ஒரு ஒன் பேஜ் அப்ளிகேஷன். அதில் பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு 5-6 செக்ஷன் இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் யோசிச்சு பாருங்க, அமேசானில் யோசிச்சு பாருங்க, கூகுள்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேஜஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ பேஜஸையும் நம்மளால வந்து HTML, CSS, JavaScriptல ஹேண்டில் பண்ண முடியுமா? அவங்க அந்த இந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த பிளைன் ஜாவாஸ்கிரிப்டை தான் யூஸ் பண்ணி அதை பண்ணியிருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பிளைன் ஜாவாஸ்கிரிப்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம நார்மலாக லேர்ன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஓவராலாக ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் பார்த்தா மினிமம் ஒரு 150 லைன் ஆஃப் கோட் நம்ம எழுதியிருப்போம் ஜாவாஸ்கிரிப்டில். அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த ஒன் பேஜ் நம்ம டெவலப் பண்ணோம்ல, அந்த பேஜ் HTML, CSS நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதில் மினிமம் நீங்கள் ஒரு 100 லைன் ஆஃப் கோடு எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த சிங்கிள் பேஜுக்கு, சிம்பிள் பேஜுக்கு. அப்போது ஒரு பெரிய அப்ளிகேஷன் மாதிரி நம்ம யோசிச்சோன்னா அப்போ எவ்வளோ லைன் ஆஃப் கோடு எழுதணும்? ஸோ அதை இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குல்ல அதை ஹேண்டில் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நம்மளால் வந்து பிளைன் ஜாவாஸ்கிரிப்டை வச்சு மட்டும் எல்லா விஷயங்களையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பேஸ். கரெக்டுங்களா? ஸோ அதை வச்சு பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய லைன் ஆஃப் கோட்ஸ் எழுதணும். அந்த மெயின்டெனபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த HTML, CSS, JavaScript இது 3மே வந்து ஃப்ரண்ட் எண்ட். கரெக்டுங்களா? அதாவது ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்மளோட HTML நம்மளோட வெப்சைட்டில் பார்க்குறோமோ அதுதான் HTML. அதை வந்து பெட்டராக காட்டுறதுக்கு CSS. இதுவும் நமக்கு விஷுவலாக தெரியும், CSS இதுதான் அப்ளை ஆகுது அப்படின்னு. JavaScripட்டும் சம்வாட் ஏதாவது அனிமேஷன் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், இதை கிளிக் பண்ணால் இது நடக்கணும், இல்லை இந்த இடத்துல நான் ஹோவர் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும், ஃபார்மை நான் சப்மிட் பண்ணனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும். ஸோ இதுவும் நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே அடங்கிடும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க். அதில் நம்ம லேர்ன் பண்ண போகிறது ஆங்குலர். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதில் என்னென்ன ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்கள் இருக்குது. நம்ம லேர்ன் பண்ண போகிறது ஆங்குலர், பட் வேறு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஸோ ஏன் நம்ம ஆங்குலர்லாம் சூஸ் பண்ணணும், ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ், லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் வந்து பில்டிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்கும். அதாவது இப்படி யோசிங்க, நம்மக்கிட்ட வந்து ஒரு வீடு நம்ம கட்டணும்னு பிளான் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவலாக போயிட்டு இண்டிவிஜுவல் திங்ஸும் நம்ம வாங்க ட்ரை பண்ணுவோம். பிரிக்ஸு, சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கம்பி, அந்த இதெல்லாம் வாங்குவாங்க. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக தனித்தனியாக போய் நம்ம வாங்கணும். எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நார்மல் இப்போ HTML, CSS, JavaScript மாதிரி. இப்போ இதுவே
நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டரோ இல்லை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம புக் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து நம்ம ஜஸ்ட் பே பண்ணா போதும். அவங்களே வந்து எல்லா விஷயங்களும் பண்ணி நமக்கு கம்ப்ளீட்டா குடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டூல்ஸ், அதாவது அவங்களே எல்லாம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கூட யோசிங்களேன். இப்போ நம்மளோட வீட்டுக்கு டோர் நம்ம செய்யணும். நம்ம வீட்டுக்கு டோர் வேணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு மரம் வேணும். அந்த மரம் நம்ம பை பண்ணணும். அடுத்தது அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு ஷேப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான டிசைன்ஸ் அது எல்லாமே பண்ணணும். அப்புறம் பெயிண்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இதில் மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது. தனித்தனியாக எல்லாமே நடக்கணும். மேனுவலாக, ஐ மீன் இது எல்லாமே ஒரு ஒரு கலெக்ஷனாக இல்லாமல் தனித்தனியாக இருக்குது. இதுவே ரெடிமேடாக ஒரு கதவை நம்ம போயிட்டு வாங்கினா எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த நம்ம வாங்க போகிற இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் பில்டுன்னா, அதாவது இந்த மாதிரியான டூல்ஸ், லைப்ரரிஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பில்டிங் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனாக ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். நம்ம ஜஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுவே நம்ம இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்லலாம் நம்ம அந்த ஈவெண்ட் லிசனருக்காகலாம் நம்ம தனியாக லைன் ஆஃப் கோட் எழுதணும். ஆட் ஈவெண்ட் லிசனர், அதில் கிளிக்கு, அப்புறம் ஃபோக்கஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த ஈவெண்ட் லிசனரை வச்சு லிசன் பண்ணி எழுதணும். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபார்மை சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த ஃபார்மோட ஐடியை யூஸ் பண்ணி, அந்த ஐடியை வச்சு அந்த ஃபார்மோட இன்புட்டோட டேட்டாவை ரீட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மேனுவலாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இன்பில்டாக எதுவுமே கிடையாது. நம்ம ஓனாக கோடு எழுதணும், கஸ்டம் கோடு எழுதணும். ஆனால் இங்கே ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இன்பில்டாக இவங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நிறைய லைப்ரரிஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம எடுத்து ஜஸ்ட் நமக்கு எங்கே தேவையோ, என்ன லைப்ரரி தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ இந்த இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, ஸோ இப்போ இதெல்லாமே இன்பில்டாக கிடைக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதனால நமக்கு, அதாவது ஆஸ் எ டெவலப்பருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம இதை பார்க்கும்போதே தெரியுது நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே மேனுவலாக பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதை எடுத்து ஜஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும், நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டில் கொடுத்துருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இதை வந்து நமக்கு ஃப்ரேம் ஒர்க்காக கொடுப்பாங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பின்னாடி. பட் இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதனால் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் ஈஸியாக. அண்ட் நம்மளோட அப்ளிகேஷனை ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும். அந்த ஸ்கேலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இன்னைக்கு நம்மளோட அப்ளிகேஷன் ஒரு 20 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இல்லைனா இப்படி யோசிங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட், அமேசான், கூகுள், அதெல்லாம் அந்த பேஜஸ்லாம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக, ஒரு மினிமல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் மட்டும், ஏஐலாம் இல்லாமல், வெறும் ஒரு கூகுள் சர்ச், இன்டர்நெட்டில் போயிட்டு அது நமக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். பட் இப்போ எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குல்ல. ஸோ இதை தான் அந்த கூகுளோட ஸ்கேலபிலிட்டி. ஸோ அதோட க்ரோத். ஸோ இதை தான் ஸ்கேலபிலிட்டி. ஸோ இதை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். ஸோ நம்ம ஏன் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ நமக்கு நிறைய டூல்ஸ், லைப்ரரிஸ், நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதை எடுத்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம பிளைன் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த வெப்சைட் பார்த்தாலும் ஹெட்டர், ஃபூட்டர், டாப் செக்ஷன், அந்த ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே இருக்கும், மெனுஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் பாட்டமில் இருக்க செக்ஷன் ஃபூட்டர். ஸோ இது ரெண்டும் எல்லா பேஜ்லையுமே ரிப்பீட் ஆகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரெண்டும் மாறவே மாறாது. எல்லா பேஜ்லையும் கண்டிப்பாக இருக்கும், எந்த பேஜ் நீங்கள் போனாலும். அப்போ இதை வந்து நான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும் எல்லா பேஜ்லையும்.
இப்போ இதுவே நான் பிளைன் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் இதை யூஸ் பண்ணனா நான் வந்து மறுபடியும் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்போ எனக்கு ஹோம் பேஜ்னு ஒன்று இருக்குன்னா ஹோம் பேஜ்லேயும் ஹெட்டர் ஃபுட்டர் நான் எழுதணும், கோடு எழுதணும். அபவுட் அஸ்ன்னு ஒரு பேஜ் இருக்கு, இல்லை ப்ராடக்ட்னு ஒரு பேஜ் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் பேஜ்லையும் நான் வந்து என்னோட ஹெட்டர் ஃபுட்டர் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் காம்போனன்ட்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம இந்த மாதிரியான டூப்ளிகேட் விஷயங்களை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த காம்போனண்ட்டோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட் இருந்தால் அந்த ஹெட்டர் எத்தனை பேஜுக்கு வேணாலும் அந்த ஒரு ஹெட்டர் காம்போனன்ட் போதும், நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ், இஃப் இன் கேஸ் அந்த ஹெட்டரில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட் HTML இருக்கு அப்படின்னா நம்ம எல்லா ஃபைல்லையும் போயிட்டு ஹெட்டரில் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும் மேனுவலி. ஆனால் இந்த காம்போனன்ட் வந்து இருக்கிறதுனால ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் எல்லா இடத்துலையும் அது அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் நமக்கு நிறைய இருக்குது இந்த ஃப்ரண்ட் எண்டில். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணால் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் இப்போ இன்னொரு விதமாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனியில் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டை ஒருத்தர் மட்டும் பண்ண போகிறதில்ல, கரெக்டுங்களா? ஒரு டீம் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து பண்ணுவாங்க. ஒரு மினிமம் ஒரு 3-4 டெவலப்பர்ஸ் சேர்ந்து தான் அந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணுவாங்க. ஸோ அப்போது சிம்பிளாக யோசிங்க, நம்ம இப்போது நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் HTML CSS யூஸ் பண்ணுறோன்னா ஒருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு தேவையான அந்த ஃபைல்ஸை அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ நான் வந்து இருக்கேன் அப்படின்னா எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரில் நான் வந்து கோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ நீங்கள் அந்த டீமில் ஒரு மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணி பண்ணுவீங்க. இல்லைனா வந்து நான் வந்து மேனுவலாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுங்க, இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டீம் கொலாபரேஷனுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னா நம்ம இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ யார் இதை யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரக்சர்டுக்குள்ளே ஒர்க் பண்ண வைக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை தாண்டி நம்மளால் வெளியே போக முடியாது. அதாவது அவுட் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நம்மளால் போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்னால் அந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாரும் ஒரே ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் அதுக்கப்புறம் வந்து மேனுவலாக இருக்கிற ப்ராசஸ், அப்புறம் அந்த டீம் கொலாபரேஷனில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டி, இது எல்லாமே நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது. அண்ட் இதில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அது பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம அதை ரன் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் நம்மளோட ப்ரௌசரில் ரீட் பண்ணி ரெண்டர் ஆகும். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம், எவ்ரி லைன் வந்து ரெண்டர் ஆகும். அதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் நிறைய லைன் எழுதியிருப்போம், ஆனால் அதை நம்ம வந்து அந்த பட்டன் கிளிக் பண்ணாலோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அது யூஸ் ஆகும், இல்லைனா அது யூஸ் இல்லை. ஆனால் அது தேவை, பட் சம் கேசஸில் மட்டும்தான் தேவை, இல்லை சில பேஜஸில் மட்டும்தான் தேவை, எல்லா இடத்துலையும் அது தேவைப்படாது. ஆனால் நம்ம பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அது வந்து ப்ரௌசரில் ரீட் பண்ணி எடுத்து வச்சுக்கும், எவ்ரி டைம் அது வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுனா, ஒரு 100 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டைம் ஆகும் 100 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் ரீட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த காம்போனன்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஹோம் பேஜை காட்டணும்னு நினைக்கிறோம் ப்ரௌசரில், யூசர் வந்து ஹோம் பேஜை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஹோம் பேஜுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் லோட் ஆகும். இதுவே ப்ராடக்ட் பேஜ்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம், ஹோம் பேஜ் ஒன்று இருக்குது, ப்ராடக்ட் பேஜ் ஒன்று இருக்குது. ப்ராடக்ட் பேஜில் நான் ப்ராடக்ட்டை லிஸ்ட்டு வந்து காட்டணும், லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் காட்டணும். ஹோம் பேஜில் ஜஸ்ட் ஓவர் வியூ, டேஷ்போர்டு அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன்.
இப்போ நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணும்போது ஹோம் பேஜ் நான் யூசர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹோம் பேஜில் என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும். நான் ப்ராஜெக்ட் பேஜுக்கு போனேன்னா ப்ராஜெக்ட் பேஜில் என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் ரெண்டர் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே இது வந்து ரெண்டர் பண்ணாது. என்ன தேவையோ அதை மட்டும்தான் நமக்கு ப்ரௌசரில் ரீட் பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் விசிபிளாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளோட அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்மளோட ப்ரௌசர் லோட் ஆகுறது, நம்மளோட அப்ளிகேஷன் லோட் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நார்மலாக யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போலாம் எந்த அப்ளிகேஷன் போனாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் நமக்கே வந்து ஒரு மாதிரி என்ன இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, இவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். நம்மளால் வந்து அவ்வளோ நேரம் வந்து பீப்புள்ஸால வெயிட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அவங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் சும்மா டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு இல்லை ஏதாவது பார்க்கறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும், 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா சான்ஸே இல்லை, வெயிட் பண்ண மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்மளோட அப்ளிகேஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கணும். சம் மில்லி செகண்ட்ஸில் 1 செகண்ட் தான் அதிகபட்சம், 1 செகண்ட் 2 செகண்ட். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் போனாலும் டிலே பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் 1 செகண்ட், 1 செகண்ட்குள்ளே அந்த அப்ளிகேஷன் லோட் ஆகிருக்கும். அந்த பேஜ் நீங்கள் என்ன பேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது லோட் ஆகிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இப்போ இருக்குது. ஸோ அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை நம்மளும் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளாலையும் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர். ஸோ இது ஒன் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னா கூகுள். ஸோ இவங்க தான், கூகுள் தான் வந்து இதை டெவலப் பண்ணாங்க ஆங்குலரை. இது வந்து எந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு ஆங்குலரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். என்டர்பிரைஸ் அப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஈவன் கூகுள் யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய விஷயங்கள். ஃபயர் பேஸ்ன்னு ஒன்று இருக்குது கூகுளோட ப்ராடக்ட்டு. அண்ட் ஈவன் கூகுள் சர்ச் கூட மேபி ஆங்குலர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபயர் பேஸில் ஆங்குலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கூகுளோட நிறைய ப்ராடக்ட் ஆங்குலரில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பண்ணுற மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன். ரொம்ப நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆங்குலர் யூஸ் பண்ணி நிறைய பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம ஆங்குலரை யூஸ் பண்ணிக்க முடியும் என்டர்பிரைஸ் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு. அடுத்து வந்து ரியாக்ட் ஜேஎஸ். இது மேபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதை வந்து டெவலப் பண்ணது மெட்டா, அதாவது ஃபேஸ்புக். ஸோ அவங்க தான் வந்து இதை பண்ணாங்க. இது என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு என்டர்பிரைஸ் லெவலுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் சிம்பிளா இருக்க அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, கொஞ்சம் ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணாம இருக்கிற விஷயங்களுக்காக பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இந்த ரியாக்ட் ஜேஎஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஈவன் இன்ஸ்டாகிராம் கூட ரியாக்ட் ஜேஎஸ்ல தான். இன்ஸ்டாகிராமோட யூஐ மட்டும், அதாவது ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் இந்த ரியாக்ட் ஜேஎஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இந்த ரியாக்ட் ஜேஎஸ் நம்ம கோட் எழுதுனா வெப் அப்ளிகேஷனுக்கும் அதே கோடு யூஸ் ஆகும், ஆண்ட்ராய்டுக்கும் அதே கோடை நம்மளால ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் ரியாக்ட் ஜேஎஸ்ல இருக்கு. ஆனால் ஆங்குலரில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒன்லி வெப் அப்ளிகேஷன். ஆண்ட்ராய்டுக்கு வந்து நம்மளோட வெப் அப்ளிகேஷனையே பண்ணணும்னா ப்ரௌசரில் மட்டும்தான் ரன் ஆகும். ஆப்பாக வந்து பண்ண முடியாது. ஆங்குலர் கோடு அதை கன்வெர்ட் பண்ண முடியாது டைரக்டாக. ஸோ அதுக்கு வேற ஏதாவது லைப்ரரிஸ், வேற ஏதாவது ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இன்பில்டாக அவங்க வந்து கொடுக்கலாம். ரியாக்ட் ஜேஎஸ் இன்பில்டாகவே கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் எனிவே நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா அது தனி ஒரு ட்ராக்கு.
பட் நம்ம இப்போ பார்க்கறது வெப் அப்ளிகேஷன். ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ரியாக்ட் ஆங்குலர் தான் நமக்கு பெஸ்ட். எல்லா விதமானும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால தான் நம்ம ஆங்குலர் சூஸ் பண்ணோம். இன்னும் நம்ம என்ன பார்க்கலாம், இன்னும் ஏன் ஆங்குலர்லாம் பண்ணணும், என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு. பட் யா, அண்ட் அடுத்து வந்து வியூ ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மீடியம் லெவல் இல்லைன்னா கொஞ்சம் ஈஸி லெவல் அப்ளிகேஷனுக்கு, ஒரு லைட் வெயிட் அப்ளிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வியூ ஜேஎஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா வந்து ரொம்ப என்டர்பிரைஸ் மாதிரி அப்ளிகேஷனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இது வந்து அந்த அளவுக்கு லோட் கொடுக்குற அப்ளிகேஷனாக இருக்காது. ஸோ லைட் வெயிட் தான், கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அண்ட் லேர்ன் பண்ணுறதும் ஈஸி தான். ஈவன் ஆங்குலர் கூட பெருசாக கஷ்டம்லாம் இல்லை, எல்லாம் ஈஸி தான். எல்லாமே ஈஸி தான். நமக்கு அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் போதும். ஈவன் எத்தனை ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டோம் ஃப்ரம் த பேஸ், அந்த ஃப்ரம் த பிகினிங் அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா மற்ற ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இப்போ நம்ம ஆங்குலர் லேர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரியாக்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு, வியூஜேஎஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்வெல்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது வேற என்ன ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் லேர்ன் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் ஈஸியாக வந்து அந்த மற்ற ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது, அவங்களோட பேஸ் சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறும். இப்போ நம்ம எப்படி HTML-க்கு ஒரு சின்டாக்ஸ், சிஎஸ்எஸ்க்கு ஒரு சின்டாக்ஸ், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு சின்டாக்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் இண்டிவிஜுவல் ஃப்ரேம் ஒர்க்குக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அது மட்டும்தான் டிஃப்ரெண்டே தவிர மற்றபடி இருக்கிறது எல்லாமே ஒன்று தான். ஸோ பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, நம்மளால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டோன்ட் வரி, நம்ம ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணாவே மற்ற விஷயங்களை நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம சூஸ் பண்ண போகிற ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆங்குலர். ஓகே, ஸோ இது ஆங்குலர்னா என்ன? ஸோ இதை நம்ம ஏன் சூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆங்குலர் வந்து கூகுள் தான் டெவலப் பண்ணாங்க. கூகுளுமே அவங்களோட நிறைய அப்ளிகேஷனுக்கு ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வேணால் ஜஸ்ட் இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள், நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. கூகுள் ஆட்ஸ் கூட ஆங்குலரில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இப்போ ஆங்குலர் அப்படிங்கிறது என்ன, கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எல்லா விஷயங்களுமே இருக்கும். அதாவது வேர்டு இருக்கும், எக்ஸல் இருக்கும், அதாவது பவர் பாயிண்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இன்னுமே ஒர்க் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நோட் பேட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில். கரெக்டுங்க, இதெல்லாம் சேர்ந்தது தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். வெறும் வேர்ட் மட்டும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கிடையாது, அது மைக்ரோசாஃப்ட் வேர்டு. இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்தது, கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் இந்த ஆங்குலர். நிறைய விஷயங்கள், நிறைய டூல்ஸ், லைப்ரரிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஆங்குலர். ரியாக்ட் ஜேஎஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மட்டும் இல்லைன்னா வந்து பவர் பாயிண்ட் மட்டும் தனியாக அந்த லெவல் ஆஃப் விஷயங்கள்லாம் இருக்கிறது ரியாக்ட் ஜேஎஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, நிறைய விஷயங்கள் சேர்ந்தது ஆங்குலர், அதனால தான் அது என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம், ஒரு ஒன்று மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி அது ஒன்று மட்டும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது, ஒரு மிட் லெவல் தான் அப்படின்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஏன் வந்து நிறைய கம்பெனிஸ் இல்லை நீங்கள் இல்லை நம்ம ஏன் வந்து ஆங்குலரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து
ஒரு பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒர்க் ஆகும். அதோட ஆர்கிடெக்சர் அதெல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ ஆங்குலரும் அவங்களோட ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அதாவது ஸ்ட்ரிக்டாக வச்சுப்பாங்க. அண்ட் இதில் வந்து டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைப் ஸ்கிரிப்ட்னா என்னென்னா சிம்பிள். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தோம்ல, அதோட ஒரு அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இப்போ ஏதாவது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் நம்ம என்ன டேட்டா வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், பூலியன் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், அரே, ஆப்ஜெக்ட், என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் அங்கே நம்ம வந்து அந்த வேரியபிளோட டேட்டாவோட என்ன டேட்டா டைப் நம்ம வைக்க போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம், நம்ம அந்த டைப்பை மென்ஷன் பண்ண மாட்டோம். அதாவது இப்போ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல லெட் மை அரே ஈக்குவல் டு அந்த அரே என்னவோ அப்படியே போட்டுருவோம். கரெக்டுங்களா? இது வந்து அரே, இந்த வேரியபிள் வந்து அரே தான் இருக்கணும், இல்லை இந்த வேரியபிள் வந்து பூலியனுக்காக நான் வந்து கிரியேட் பண்ண வேரியபிள், இல்லை இந்த வேரியபிள் வந்து நம்பருக்காக நான் கிரியேட் பண்ணது, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஆனால் டைப் ஸ்கிரிப்ட்ல அதை மென்ஷன் பண்ணணும், அவ்வளோதான். இந்த வேரியபிள் இதுக்காக, இது வந்து நம்பர், இந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்கு, இந்த வேரியபிள் வந்து அரே, இது வந்து ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி அதோட டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ரெண்டும் சேம் தான். அண்ட் ஆங்குலரில் நிறைய டிபெண்டன்சிஸ் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேர்ட் அண்ட் பவர் பாயிண்ட், எக்ஸல் இதெல்லாம் சேர்ந்தது மொத்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் இந்த ஆங்குலர் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். நிறைய லைப்ரரிஸ், டூல்ஸ், இதெல்லாம் தான் இந்த டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஆங்குலரில் இன்பில்டாக அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அதை ஜஸ்ட் எடுத்து ரீயூஸ் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இவங்க வந்து சிஎல்ஐயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது சிஎல்ஐ அப்படிங்கிறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட், நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் கிட்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஆங்குலருக்குன்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட், அந்த கமாண்ட் லைன்ஸ், அந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்களோட அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நம்மளால அவங்களோட சிஎல்ஐலே ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது, அந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. நம்ம அந்த கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணி தான் அப்ளிகேஷனை ரன் பண்ண முடியும். கமாண்ட்ஸ் இப்போ கிட்டுக்கு எப்படி நம்ம சில கமாண்ட்ஸை போட்டு செக் பண்ணோம்ல, கிட் ஸ்டேட்டஸ், கிட் கமிட்டு, புஷ்ஷு, ஆட், இந்த மாதிரிலாம், அந்த மாதிரி இதுக்கும் வந்து ஆங்குலர் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்குலாம் கமாண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபைலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா இது ஃப்ரேம் ஒர்க். ஸோ அப்போ இதை ரன் பண்ணணும், அதுக்கெல்லாம் இந்த சிஎல்ஐ அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ அந்த சிஎல்ஐ நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, நம்மளால் நம்ம எழுதின கோடை டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இப்படி யோசிங்க. நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறோம், ஒரு பேஜ். நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறீங்க. ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனோட வித்து இவ்வளோ, வித்து வந்து 100 பிக்சல், ஹைட் வந்து ஒரு 40 பிக்சல், அதோட பேக்ரவுண்ட் கலர் ஒரு சம் ப்ளூ கலர் சம்திங் ஒரு கலர், அப்புறம் அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல் இல்லை 14 பிக்சல், அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்க அந்த பட்டனுக்கு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கீங்க, மேனுவலாக உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். உங்களால் வந்து அது ஓகே ப்ராப்பர் அப்ளை ஆகுதான்னு செக் பண்ணிக்க முடியும். இப்போ இதே ப்ராஜெக்ட்ல வேற ஒரு டெவலப்பர் ஒர்க் பண்றாங்க. இஃப் இன் கேஸ் அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பண்ண அந்த பட்டனோட ஸ்டைலை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளால இப்போ நீங்க மறுபடியும் போயிட்டு அதை பார்த்து அதை வந்து வெரிஃபை பண்ணா மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். சம்திங் ராங், ஏதோ யாரோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்டுங்களா? ஆனா இதுவே நீங்க
டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க டெவலப் பண்ண விஷயத்துக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, டெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஜஸ்ட் இப்போ ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனுக்கு இவ்வளவுதான் வித் அப்படின்றத அந்த டெஸ்ட் கேஸ் வந்து வேலிடேட் பண்ணும். வித் வந்து 100 பிக்சல், அது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது டெஸ்ட் கேஸ் வந்து வேலிடேட் பண்ணும். அடுத்து வந்து ஹைட் வந்து 40 பிக்சல், அது கரெக்டா அப்ளை ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத அந்த டெஸ்ட் கேஸ் வந்து டெஸ்ட் பண்ணும். நீங்க மேனுவலா டெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு ஒன் லைன் ஆஃப் கோட் வந்து அதை டெஸ்ட் பண்ணும். இப்போ இந்த மாதிரியான லைன் ஆஃப் கோட் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு நீங்க டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் வேற யாராவது அதை மாத்துனாங்கன்னா அந்த டெஸ்ட் கேசஸ் காட்டி கொடுத்துரும். இங்க வந்து நீங்க தப்பா அப்ளை பண்றீங்க, அந்த டெஸ்ட் கேசஸ் வந்து ரன் ஆகாது, அது வந்து எரர் அடிக்கும், சம்திங் ராங், இது வந்து தப்பு. ஏன்னா நீங்க எழுதும் போது என்ன பண்ணிருப்பீங்க, அதோட வித் வந்து 100 பிக்சல் எழுதிருப்பீங்க. இப்போ அவங்க வித் வந்து 200 பிக்சல்னு மாத்திருந்தாங்கன்னா அப்போ இந்த டெஸ்ட் கேஸ் வந்து தப்புன்னு வந்துடும். இந்த இடத்துல வித் வந்து 100 தான் இருக்கணும், ஆனா நீங்க 200 மாத்தி அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அதை வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ இந்த டெஸ்ட் கேசஸ் ரைட் பண்ற விஷயங்கள் ஆங்குலர்ல இருக்கு. நமக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான டெஸ்ட் கேசஸ் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஈவன் நீங்க டெவலப் பண்ணதா இருந்தா கூட ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கு அது வந்து அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது. இங்க என்ன எக்ஸாக்டா அப்ளை பண்ணலாம் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது எல்லா விஷயங்களும் ரொம்ப இன்டெப்தாலாம். இதுவே டெஸ்ட் கேசஸ் இருந்தா நம்மளால வேலிடேட் பண்ணிக்க முடியும் ஈஸியா. அண்ட் ஆல்சோ மேனுவலா வேலிடேட் பண்றதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்கா ஒரு கமாண்டை ரன் பண்ணா அது வந்து டெஸ்ட் கேசஸ் எல்லாம் ரன் ஆகி நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இவங்க நிறைய செக்யூரிட்டி லேயர்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இது வந்து கூகுள் டெவலப் பண்ணது ப்ளஸ் இவங்க வந்து இந்த ஆங்குலரை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய அப்ளிகேஷனில். அப்படிங்கும் போது நமக்கு நிறைய சப்போர்ட் வந்து இருக்கும். அதாவது இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம போயிட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் நமக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும். என்னதான் ஏஐ இருந்தாலும் ஏஐக்கும் இன்புட் இன்டர்நெட்லேருந்து தான் வருது, கரெக்டுங்களா? இப்போ இதே எப்படி யோசிச்சு பாருங்க, யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போய் கேட்கறது? அது ஈவன் ஏஐக்கு கூட தெரியாது. ஏன்னா ஏஐக்கு அதை பற்றின ஐடியாவே இருக்காது, கரெக்டுங்களா? இன்டர்நெட்டில் போய் தேடினாலும் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க்ஸ் இல்லைனா வந்து ஒரு ஒரு பிக் கம்பெனிஸ் கிரியேட் பண்ண ஃப்ரேம் ஒர்க்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய அப்ளிகேஷன்ஸில் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், வராமலாம் இருக்காது. அப்போ அதை பற்றி நிறைய பேர் இன்டர்நெட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். மேபி ஈவன் லிங்க்டின்ல கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் குவரான் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுவும் இந்த மாதிரியான டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவன் கிட்டப்ல கூட இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணிப்பாங்க. இது ஆங்குலருக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும், எல்லா விதமான ஃப்ரேம் ஒர்க்ஸ், எல்லா விதமான லைப்ரரிஸ் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ இந்த ஆங்குலருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு என்ன விதமான டவுட்ஸ், கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை என்ன எரர் வந்தாலும் இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளால வந்து லாங் டேர்முக்கும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் ஆங்குலரில் இருக்க பேசிக்கான விஷயங்கள். நம்ம இப்போ வந்து ஆங்குலரில் இருக்க சில கான்செப்ட் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆங்குலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ஆங்குலரில், இது எல்லாமே வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்குலரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நோட் ஜேஎஸை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். என்பிஎம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வேணும். அதை வச்சு தான் நம்மளால் ஆங்குலரை பண்ண முடியும். நோட் ஜேஎஸ் நீங்கள் ஜஸ்ட் நோட் ஜேஎஸ் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வரும். இதில் போயிட்டு இங்கே போனீங்கன்னா விண்டோஸ் இன்ஸ்டாலர்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் ஆகிடும்.
டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பயும் போல் நார்மல் இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் எதுவும் பண்ணல. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த லிங்க் உங்களுக்கு சேட்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நோட் -v இதை போட்டிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண நோடோட வெர்ஷன் இங்கே காட்டும். ஓகேவா, என்னோட சிஸ்டமில் வெர்ஷன் 20 இருக்குது, பட் ரீசெண்ட் வந்து 24 வரைக்கும் இருக்குது. இப்போது நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 அந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி வெர்ஷன் நீங்கள் செக் பண்ணும்போது இந்த மாதிரி வெர்ஷன் காட்டணும். அப்படி காட்டுச்சுன்னா தான் அது வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகியிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, அடுத்து வந்து என்பிஎம்னு ஒன்று இருக்குது. இந்த நோடு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்பிஎம்மும் சேர்ந்து தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா, ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு npm-v விங்கிறது வெர்ஷன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதை செக் பண்ணிங்கன்னா இதோட வெர்ஷனும் இங்கே வந்து காட்டும். சிஸ்டம் ஓகே, ஸோ நீங்கள் இப்போ என்பிஎம் வெர்ஷன் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வெர்ஷனை காட்டும். ஓகே, இந்த மாதிரி ரெண்டுமே வெர்ஷன் இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து செக் பண்ணுங்கள். எப்படி இந்த மாதிரி கரெக்டாக வெர்ஷன் காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வெர்ஷன் நம்பர் மாறலாம், கண்டிப்பாக மாறும். ஏன்னா என்னோடது கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன், ஒரு 2-3 வருஷன் முன்னாடி இருக்கிறது. பட் உங்களுக்கு வந்து கரண்ட் வெர்ஷன் வந்து காட்டும். ஓகேவா, சம்வாட் வெர்ஷன் காட்டுச்சுன்னா அது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபைன். இப்போ நம்ம வந்து ஆங்குலரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்பிஎம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்பிஎம்ஐ யூஸ் பண்ணி தான் நம்மளால வந்து ஆங்குலரை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம நோடே இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ என்பிஎம் அப்படின்னா என்னன்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ அது என்னன்னா லைக் ஒரு பிளே ஸ்டோர் மாதிரி. ஓகேங்களா, நமக்கு தேவையான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்ல பிளே ஸ்டோரில் போயிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த பேக்கேஜ் மேனேஜர், இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணி ஆங்குலரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆங்குலர் மட்டும் கிடையாது, வேற என்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிஸ் எதை வேணாலும் நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும்னா விச் மீன்ஸ் இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்பிஎம் வந்து அந்த லைப்ரரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. ஓகே, ஃபைன். இப்போ ஆங்குலரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு npm install -g. இந்த -g எதுக்கு அப்படின்னா குளோபல் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த -g மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற லைப்ரரி, அந்த ஃப்ரேம் ஒர்க், ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் தானே நம்ம பண்ண போகிறோம். அது வந்து நம்மளோட சிஸ்டமில் குளோபலாக இன்ஸ்டால் ஆகணும், ரூட்டில் இன்ஸ்டால் ஆகணும். நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம குளோபல் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டருக்குள்ளே மட்டும்தான் அது இன்ஸ்டால் ஆகும். அந்த மாதிரி நம்ம இதுவே -g யூஸ் பண்ணோம்னா குளோபலாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ எந்த ஃபோல்டரில் வேணாலும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்காக அந்த -g. ஓகே, ஸோ -g ஆங்குலருக்கு @angular/cli. ஓகேவா, ஸோ இதான் கமாண்டு. ஜஸ்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா, ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது வந்து எப்பயும் போல் நம்ம வெரிஃபை பண்ணணும் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஆங்குலர் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு.
இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா என்ஜி வெர்ஷன் இதை போட்டோன்னா மினிமம் நோட்.js வெர்ஷன் 22. ஓகே, ஸோ என்னோடது ரொம்ப ஓல்டாக இருக்கிறதுனால எடுக்க மாட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், குயிக்காக போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ஒரு 30 MB இன்ஸ்டால். ஓகே, அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் போயிட்டு நோடு வெர்ஷன்லாம் செக் பண்ணனா எனக்கு காட்டாது, ஏன்னா அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. npm நோடு வெர்ஷனே போடுவோமே, node-v அப்படி போட்டோன்னா ஓகே, ஸ்டில் இது வந்து இருக்கு. அப்போ சம்வாட் இது வேற எங்கேயோ எடுத்து வச்சுட்டு இருக்கு. அப்போ இதை வந்து ஓகே, ஐ திங்க் கமாண்ட் மூலியமா இதை இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ மேபி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. பட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து கமாண்ட் வந்து wmic product யூஸ் பண்ணும். Install. Force. முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து டிரைவுக்கு போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அதில் ஜேஎஸ் இல்லை. இப்போ காப்போம். JS. Okay. And then like sometimes right,
ஆயிடுச்சு. அடுத்து வந்து டெம்பரரி ஃபைல்ஸில் மேபி டெலிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை, இன்ஸ்டால் பண்ணது இல்லை. அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சம்திங் இருக்கு. Okay. Medium 4W Node.js C-ல இது ஓகே. இதை வந்து connect பண்ணுங்க. இப்போ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக இப்போது இதாகிடுச்சு. நான் வந்து இதுதான் வந்து புதுசாக டவுன்லோட் பண்ண வெர்ஷன். அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறேன். மேபி இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்ஸும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் எல்லாம் சிம்பிள். மாதிரி இது ரொம்ப நேரமும் இது டைம் எடுத்துக்காது இன்ஸ்டால் ஆக. ஜஸ்ட் வந்து ஃபியூ மினிட்ஸ் மேபி. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு வெர்ஷன்ஸ் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ நோட் -v. ஸோ இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் காட்டுது. அண்ட் npm வெர்ஷன் போட்டாலும் லேட்டஸ்ட் வெர்ஷன் காட்டும். நம்ம எப்பயும் போல் npm install -g angular/cln. ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அட் மேக்ஸ் 1 minute மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளே அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் ng வெர்ஷன் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஆங்குலர் இன்ஸ்டால் ஆன ஆங்குலரோட வெர்ஷன் வந்து இங்கே காட்டும். ஓகேவா? மேபி இந்த கமாண்டெலாம் உங்களுக்கு தரேன். ஃபஸ்ட்டு வந்து node -v
npm-v. அடுத்து வந்து ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அப்புறம் இதை செக் பண்ணுறதுக்கு ng வெர்ஷன். சரிங்களா? இப்போ இங்கே வர மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆங்குலர் இன்ஸ்டால் ஆகியிருந்தால் இந்த மாதிரி தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்குலரோட வெர்ஷன் காட்டும். இது நோட்.js பேக்கேஜ் மேனேஜர். இது நோட்.js கொடுக்குற ஒரு லைப்ரரி தானே, ஒரு ஃப்ரேம் ஒர்க் தானே, அதன் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணால் தானே. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா நோடோட வெர்ஷன், என்பிஎம்மோட வெர்ஷன் எல்லாமே இங்கே காட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆங்குலரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நவ் நம்ம ஆங்குலரில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வேணாலும் கிரியேட் பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு ஃபோல்டரில் போய் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளால் எங்கே இருந்தால் பண்ண முடியும். பட் நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆங்குலர்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பாத்தில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ஃபோல்டர்லேயே ஓப்பன் ஆகிடுச்சு. பட் இதுக்கு முன்னாடி அட்மினில் இருந்துச்சு, கரெக்டுங்களா, டிஃபால்ட் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இப்போ நான் ஐ திங்க் இது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பட் தெரியலனா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இங்கே ரவுட் பாத் இருக்குல்ல, அதாவது இது எங்கே இந்த ஃபோல்டரோட பாத் என்ன அப்படிங்கிறது இங்கே காட்டுதில்ல, அதில் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். ஓகே, எல்லாமே செலக்டில் இருக்கணும். ஆனால் இப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அன்செலக்டடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் செலக்டடாக இருக்கணும். அந்த ப்ளூ கலர் ஒரு பேக்ரவுண்ட் வரணும். அப்போனா அது செலக்டடுன்னு அர்த்தம். ஸோ இது வந்ததுக்கப்புறம் சிஎம்டின்னு இப்படி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். இப்படி என்டர் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும் அந்த ஃபோல்டருக்கு. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைன். இப்போது ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, ng நியூ ப்ராஜெக்டோட நேம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன வேணாலும் வைக்கலாம். அது நம்மளோட அப்ளிகேஷனோட நேம் என்னவோ அதை நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? அது இப்போதைக்கு கொடுக்குறேன். இதில் 2 இருக்கு ஆக்சுவலி. ஆங்குலரில் 2 விதமான ப்ராஜெக்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டாண்ட் அலோன், ரெண்டாவது நான் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்டாண்ட் அலோன், நான் ஸ்டாண்ட் அலோன் என்ன அப்படின்னா, நான் ஸ்டாண்ட் அலோன் வெர்ஷன் 17 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வெறும் நான் ஸ்டாண்ட் அலோன் மட்டும்தான். ஆனால் இப்போது ரீசன்ட் டைமில் ரீசன்ட் வெர்ஷன்ஸில் ஸ்டாண்ட் அலோன் காம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பை டிஃபால்ட் நம்ம ng நியூ அந்த ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்டாக கிரியேட் ஆகிடும், அப்ளிகேஷனாக கிரியேட் ஆகிடும். ஆனால் நம்ம இப்போ வந்து அதாவது ஸ்டாண்ட் அலோன் காம்பனன்ட் கிரியேட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண போகிறதில்ல, நான் ஸ்டாண்ட் அலோன் தான் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அதில் சில விஷயங்கள் இருக்குது. ரெண்டும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஸ்டாண்ட் அலோனில் நீங்கள் ஏதாவது ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஒரு ஃபைலில் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி என்ன இன்ஸ்டால் பண்ணாலும் மெயினாக ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஆனால் ஸ்டாண்ட் அலோனில் அந்த மாதிரி காமனாக ஒரு இடத்துல வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே டிக்ளேர் பண்ணால் போதும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஏன் அப்போ இது அட்வான்டேஜ் தானே ஸ்டாண்ட் அலோனு. ஏன் நம்ம நான் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா, லேர்ன் பண்ணுறதுக்கு நான் ஸ்டாண்ட் அலோன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம். ஸ்டாண்ட் அலோனில் கொஞ்சம் நான் ஸ்டாண்ட் அலோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் நான் ஸ்டாண்ட் அலோன் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஸ்டாண்ட் அலோன் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பட் அந்த டிஃப்ரென்ஸ் இதுதான். நம்ம இப்போ லேர்னிங்காக ஜஸ்ட் அது இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது ஸ்டாண்ட் அலோன்னா பை டிஃபால்ட் நீங்கள் ng நியூ அந்த ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தா கிரியேட் ஆகிடும். நான் ஸ்டாண்ட் அலோன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, -v
ஹைஃபன் நோ ஹைஃபன் ஸ்டாண்ட் அலோன், இதுதான் கமெண்ட். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஓகே, நான் ப்ராஜெக்ட் நேம்னே ப்ராஜெக்ட் வச்சிட்டேன். ஃபைன், பரவாயில்ல, நம்ம என்ன வேற கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப கிடையாது, ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ செகண்ட்ஸ் மேக்ஸிமம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். இதில் வந்து எடுத்தோடனே ஒரு கொஸ்டின் கேட்குது, உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் சிஎஸ்எஸ் வேணுமா, இல்லை டைல்வின் சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த டைப்பில் சிஎஸ்எஸ் வேணுமா, இல்லை எந்த டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சது சிஎஸ்எஸ், ஸோ நம்ம சிஎஸ்எஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சிஎஸ்எஸ் தான், ஆனால் வந்து அந்த பேஸ் ஸ்ட்ரக்சர், சிஎஸ்எஸோட ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் மேபி செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே சேம், பட் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நான் சிஎஸ்எஸ் சூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து இது சர்வர் சைட் ரெண்டரிங் தேவையா அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு இக்னோர் பண்ணிக்கோங்க, ஓகே, இல்லை நீங்கள் வேணும்னா கூட வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் சும்மா நான் எஸ் கொடுக்குறேன், ஓகே, இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லுதா? ஓகே, ஐ திங்க் நம்ம இதை கிளாடு அதெல்லாம் கேட்குது, நம்ம இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஏஐ வச்சு டெவலப் பண்ணுமா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குது, இன்டகிரேஷன் வேணுமான்னு. ஜஸ்ட் வேணாம், நம்ம அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் என்ட்ரு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுனா, நிறைய ஃபோல்டர்ஸ் அண்ட் நிறைய ஃபைல்ஸ், அப்புறம் அந்த பேசிக்காக ஆங்குலர் ரன் ஆகிறதுக்கு தேவையான பேக்கேஜஸ், என்பிஎம் பேக்கேஜஸ், ஸோ அது எல்லாமே இப்போது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் இது எடுக்கும். நான் அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். என்ஜி நியூ ப்ராஜெக்ட் நேம் ஆல்ரெடி போட்டிருப்பேன், அந்த ஸ்டாண்ட் அலோன் நான் ஸ்டாண்ட் அலோனுக்கு நான் இங்கே போடுறேன். ப்ராஜெக்ட் நேம் என்ன வேணா வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் அது உங்களோட நீங்கள் எதை பற்றி பண்ண போகிறீங்களோ அந்த நேமாக இருந்தால் மீனிங்ஃபுல், அவ்வளோதான். மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ இது நான் ஸ்டாண்ட் அலோன் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும், ஃபியூ மினிட்ஸ். ஐ திங்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபைன். இப்போது ஆக்சுவலி நமக்கு தேவையான அப்ளிகேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ராஜெக்ட் நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு, ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னே ஒரு ஃபோல்டர் நான் அதுதான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் அது வந்துடுச்சு. அதுக்குள்ளே ஆங்குலருக்கு தேவையான எல்லா விஷயங்களும், ஐ மீன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபோல்டர்ஸ், அதுக்கு தேவையான ஃபைல்ஸ், பேசிக்காக இருக்க ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், இது எல்லாமே மாடியூல்ஸ், லைப்ரரிஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். நம்ம ஒரு ஃபைலும் எதுக்காக அப்படிங்கிறது பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இப்போது ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இங்கேயே நம்மளால் ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் போட்டு அதுக்குள்ளே தானே எல்லாமே இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ளே தானே ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் ஆகும். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தீங்களோ அந்த ஃபோல்டர், ஏன்னா அது ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்குல்ல, ஸோ அதனால். ஓகே, ஸோ இப்போ நான் அதுக்குள்ளே நேவிகேட் ஆகிட்டேன். இப்போது நான் அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன். என்ஜி சர்வ், இதுதான் வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஓகே, இதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். நான் அதுக்குள்ள உங்களுக்கு அந்த கமெண்ட் கொடுத்துட்றேன். ஜி சர்வ். ஸோ இது வந்து ஆங்குலரை ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட். இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு டைம் அது வந்து பில்டு பண்ணி, அதாவது ரீட் பண்ணி பில்டு பண்ணும். ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி அது வந்து ஒரு ஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணும், லாக் மாதிரி ஒன்று அதுவே கிரியேட் பண்ணி வச்சுக்கும். இதுக்காக வெரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்.
ஓகே. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகிற நான் பார்க்கறதுக்கான போர்ட். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் ரன் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்ட்டுங்களா? ஆனால் இனிமேல் நம்ம இந்த மாதிரியான யூஆர்எல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஃப்ரேம் ஒர்க், நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணி என்னோட ப்ரௌசரில் ரன் பண்ணனா எனக்கு வந்து என்னோட அப்ளிகேஷன் இங்கே தெரியும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அவங்களா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஆங்குலர் ஃபைல். ஸோ இது அவங்களாவே கொடுத்துருப்பாங்க, நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். பட் அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரன் ஆகுது. இந்த போர்ட் இது வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் ஹோஸ்ட்னா நம்ம லோக்கலில் ரன் பண்ணுறதுனால, அதாவது லோக்கல் மிஷினில் ரன் பண்ணுறதுனால அது லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குது. பட் ஆக்சுவலி அது வந்து டொமைன். அதெல்லாம் வேற கான்செப்ட், நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது டொமைன். அடுத்து இருக்கிறது போர்ட் நம்பர். அந்த டொமைன் வந்து எந்த போர்ட் நம்பரில் ரன் ஆகுது, இதெல்லாம் ஒரு வேற ஒரு டாபிக். நம்ம பேக் எண்ட் பார்க்கும்போது அதெல்லாம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போர்ட் நம்பர் டொமைன் அது. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆயிடுச்சு. நவ் இந்த அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். ஓகே. இங்கே ஆங்குலர் இருக்கு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற அந்த ஃபோல்டர் டாட் ஆங்குலர், கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஆங்குலருக்கு தேவையான அந்த விஷயங்களை இதுக்குள்ள டெவலப், ஐ மீன் பில்டு பண்ணி வச்சுக்கும். ஓகே. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, பில்ட் அப்படிங்கிறது நம்மளோட என்டையர் அப்ளிகேஷனோட ஒரு ஒரு காப்பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காப்பினா எல்லாத்தையும் காப்பி பண்ணாது, தேவையான விஷயத்த மட்டும் ஃபுல்லாக ஒரு ஒரு மினிமல் ஆஃப் ஃபைல்ஸ்குள்ளே காப்பி பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதுக்காக இந்த டாட் ஆங்குலர். ஆக்சுவலி இது ஆங்குலருக்கு இது ஒரு ஒரு கேஷிங் மாதிரியும் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது. நம்ம எப்படி டாட் கிட் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி இது. ஓகேவா? ஸோ இந்த டாட் விஎஸ் கோட் வந்து விஎஸ் கோட் நம்மளோட விஎஸ் கோட்ல லான்ச் ஆகிறதுக்காக, விஎஸ் கோட்ல ஹேண்டில் பண்ணுறதுக்காக இதை அவங்களே இன்பில்டாக கொடுப்பாங்க. ஸோ அந்த அதுதான் வந்து இந்த டாட் விஎஸ் கோடு. அடுத்தது இந்த நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல நம்மளோட ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ண போற எல்லா லைப்ரரிஸும் இங்கே தான் இருக்கும், இன்ஸ்டால் ஆகி இங்கே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்குலர் கூட இங்கே இருக்கும். ஆக்சுவலி ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. வேற லைப்ரரி இதெல்லாம் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ். ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கு. வேணும் நம்ம புதுசாக கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம காலேஜில் இருக்க ஒரு லைப்ரரி மாதிரி. காலேஜ்லேயோ இல்லை நம்ம ஊர்லேயோ இருக்க ஒரு லைப்ரரி. ஸோ அங்கே நிறைய புக்ஸ் இருக்கும், நம்ம போயிட்டு ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே நம்ம போயிட்டு அந்த புக்கை வந்து ரீரைட் பண்ண மாட்டோம், கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே எல்லா லைப்ரரியும் அவைலபிளாக இருக்கும், நம்ம போயிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே போயிட்டு எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஓகே. அப்படி பண்ணீங்கன்னா அந்த லைப்ரரி வந்து கரப்ட் ஆகிடும், அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஃபைல் வந்து ஜஸ்ட் ஒரு லைப்ரரி மாதிரி ஆக்ட் ஆகும். அடுத்தது இது பப்ளிக். ஸோ இது வந்து ஜஸ்ட் பப்ளிக் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம காமனான விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது இங்கே வந்து இவங்க ஒரு ஐகான் மட்டும், ஃபேவ் ஐகான் சொல்லுவாங்க. அதாவது ஃபேவ் ஐகான் அப்படின்னா இந்த இங்கே ப்ரௌசரில் இங்கே இருக்கிற டேப்ல இதுக்கு பேர் இங்கே வர ஐகான், அதுதான் வந்து ஃபேவ் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான காமனான விஷயங்களை பப்ளிக்காக நம்ம போட வேண்டிய விஷயங்களை இந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி இது பெருசாக எதுவும் யூஸ் இல்லை. அடுத்தது இந்த எஸ்ஆர்சி, இந்த சோர்ஸ் ஃபோல்டர் எதுக்கு அப்படின்னா, இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபோல்டர். இதுக்குள்ளே தான் நம்மளோட மொத்த அப்ளிகேஷனும் அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த எஸ்ஆர்சிக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ள ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து என்னன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு கிளாஸ் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே தான் எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம காலேஜில் கிளாஸ் ரூம்குள்ளே தான் நம்ம எல்லாருமே இருப்போம், நமக்கு டீச் பண்ணுவாங்க.
எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஆக்சுவலி இங்கே அசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வரும். பட் இது இப்போ அவங்க கொடுக்கல. நம்ம வேணும்னா நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். அசட்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவையான இப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் நம்ம நிறைய இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. இமேஜஸ் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த அசட் ஃபோல்டருக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபைல்ஸ் நமக்கு நம்ம அப்ளிகேஷனில் வேணும் அப்படின்னா அதை அங்கே போட்டு வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதில் இந்த index.html அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதுதான் வந்து ஆக்சுவலி நம்மளோட மெயின் வெப்பேஜ். இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் தான் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும். இங்கேருந்து தான் இது ரீட் பண்ண ஆரம்பிக்கும் ஆக்சுவலி. அது நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்லேருந்து எங்கேருந்து எப்படி அது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த இண்டெக்ஸ் ஃபைல் தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன், ஐ மீன் இந்த ஆங்குலர் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான, அதாவது லோட் பண்ணுற இடம். ஆங்குலர் அப்ளிகேஷன் நம்மளோட யூஐயை லோட் பண்ணுற இடம் இதுதான் அந்த லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ஓகேவா? அடுத்து வந்து இந்த main.ts அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. இது என்னன்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்றோம்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றோம்ல, அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கும். ஆக்சுவலி இது நம்மளோட அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த main.ts அப்படிங்கிற இந்த ஃபைல். ஓகேங்களா? இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி போகும். நம்ம அதை பார்க்கலாம், அந்த ஃப்ளோ இங்க இருந்து எங்க போகும், அங்க இருந்து எங்க போகும், கடைசியா எப்படி நம்மளோட ஃபைல் நம்ம நம்ம நம்மளோட யூஐ வந்து எப்படி தெரியுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபைல் என்னன்னா package.json. இது என்னன்னா இதுல நம்ம என்னென்ன லைப்ரரிஸ் இங்க பாருங்களேன், இந்த டிபெண்டன்சிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ். இல்லைனா இது ஏதாவது ஒரு சர்வீஸாக இருக்கும், ஒரு லைப்ரரி சர்வீசஸ் அந்த மாதிரி இங்கே இருக்கிறது. ஸோ இங்கே இருக்கிறது இந்த package.jsonல நம்ம என்னெல்லாம் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே இருக்கும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட்ஸும் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ஜி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ஜி சர்வர், டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி டெஸ்டிங்லாம் ஜஸ்ட் பார்த்துருந்தோம். பட் நம்ம டெஸ்ட் கேசஸ் எழுதும் போது இந்த என்ஜி டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். என்ஜி டெஸ்ட்டுங்கிறது கமாண்ட், அதை ரன் பண்ணுறதுக்கு. அடுத்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு என்ஜி பில்டுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த கமாண்ட், இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஆல்சோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் தெரியும், இண்டிவிஜுவல் லைப்ரரியோட வெர்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். நம்ம எந்த லைப்ரரி என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். ஓகே, வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம், டவுன்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே வெர்ஷன் எல்லா நாளும் இருக்காது. ஸோ அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ நம்ம வேணும்னா இதை மாற்றிக்கலாம். இங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் என்னென்ன லைப்ரரி இருக்குது, அது என்ன வெர்ஷன் அப்படின்றத நம்ம இந்த ஃபைலை ரீட் பண்ணுறது மூலிமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இங்கே ஆங்குலர் ஜேசான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படி வச்சுக்கலாம். ஒரு மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஒரு ஒரு ரூல் புக் மாதிரி. இப்போ இங்கே இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு டைம் நம்ம அப்ளிகேஷன் பில்ட் ஆகும்போது எஸ்ஆர்சியில் இருக்க main.ts தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து அசட்ஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அசட் ஃபோல்டர் இல்லை, ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அசட் ஃபோல்டராக பப்ளிக் ஃபோல்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அசட்டுக்கு பதிலாக பப்ளிக் ஃபோல்டர், நம்ம அதுக்குள்ளே என்ன போட்டாலும் அது வந்து அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி அது. அதுக்கப்புறம் இந்த style.cssன்னு ஒன்று இருக்குது, இது வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் இங்கே இருக்கும் இந்த ஆங்குலர் ஜேசானில். ஓகேவா? அடுத்து வந்து இந்த பேக்கேஜ் லாக் ஜேசான் அப்படிங்கிறது நம்ம npm இன்ஸ்டால் கொடுக்கும்போது
இந்த பேக்கேஜ் ஜேசான்ல இருக்க எல்லா லைப்ரரிஸும் இன்ஸ்டால் ஆகும் ஆக்சுவலி. அதுதான் நோட் மாடியூல்ஸ்ல இருக்கு. இங்க இருக்கிறது நோட் மாடியூல்ஸ்ல இங்க இருக்க லைப்ரரி எல்லாமே தான் இருக்கும். இந்த லாக் ஜேசான் அப்படிங்கிறது நமக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ற லைப்ரரியோட ஒரு பேக்கப் இல்ல ஒரு ஒரு லாக் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற லைப்ரரி சம்பந்தமா தான் எல்லாமே இங்க இருக்கும். அதோட வெர்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி இதை எடுத்து வச்சுக்கும் இந்த லாக் ஜேசான். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன், இன்ஸ்டால் ஆயிடுச்சு, இந்த லாக் ஜேசான் கிரியேட் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் மறுபடியும் நான் என்பிஎம் இன்ஸ்டால் கொடுக்குறேன்னா, ஏதாவது புதுசா இருந்தா அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி இங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும். அப்ப பழசு வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த லாக் ஜேசான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அடுத்தது இந்த ரீட்மி ஃபைல். இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம அப்ளிகேஷன் சம்பந்தமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம ஆட் பண்ணி வைக்கணும். எப்படி அப்ளிகேஷனை ரன் பண்றது, இல்ல வந்து இப்போ நீங்க இந்த அப்ளிகேஷனை வேற யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்க டீம்மேட்ஸுக்கு. அப்போ அவங்க இந்த அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த ரீட்மி ஃபைல் அவங்க ரீட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களால வந்து அதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ரீட்மி ஃபைல் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கோ இல்லை ப்ளஸ் நமக்கும் அந்த அப்ளிகேஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் இதில் நம்மளால வச்சுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு நோட் ஃபைல் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இது எம்டி அப்படிங்கிறது அதோட எக்ஸ்டென்ஷன். இதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த மாதிரி டபுள் ஹேஷ் போட்டா ஒரு டைட்டில் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி போட்டா இது எப்படின்னா அந்த இது மாதிரி தான். வாட்ஸ்அப்ல நம்ம டபுள் ஸ்டார் போட்டா போல்டா இருக்கும், 2 ஸ்டாருக்கு நடுவில் நம்மளோட டெக்ஸ்ட்டை போட்டா அந்த மாதிரி இது அந்த மார்க்அப் லாங்குவேஜ் மாதிரி இது ஒர்க் ஆகும். ஓகே, இதை ப்ரிவ்யூ பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸ். இந்த மாதிரி தான் ஆக்சுவலி இந்த ஃபைல் இருக்கும். ஆனால் நம்ம எழுதும் போது அதை வேற மாதிரி எழுதுவோம். அதாவது இந்த மாதிரி எழுதியிருப்போம், அதை ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ரீட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதுவே இந்த கோடை ரீட் பண்ணால் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ரீட்மி ஃபைல்லாம் கொஞ்சம் கேட்சியாக இருக்கு. அதுக்காகவே இது கிரியேட் பண்ண ஃபார்மேட் தான் எம்டி ஃபார்மேட். அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஜஸ்ட் அது சிம்பிள் தான், ரொம்பலாம் இல்லை. வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து டிஎஸ் கான்ஃபிக் ஜேசான். ஸோ இங்கே வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆங்குலரில் டைப் ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் இங்கே இருக்கும், கான்ஃபிகரேஷன்ஸ் மாதிரி. ஆங்குலருக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் ஆங்குலர் ஜேசானில் இருக்கும். டைப் ஸ்கிரிப்ட் சம்மந்தமான செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த டிஎஸ் கான்ஃபிக் ஜேசானில். ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த ப்ராஜெக்ட். நம்ம ஒரு நியூவாக ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா இருக்கிற ஃபைல்ஸ். அண்ட் ஆல்சோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் டாட் ஓகே இங்கே இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இருக்குல்ல, இந்த இண்டெக்ஸ் டாட் HTML நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுதான் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ரெண்டர் பண்ணுறதுக்கான இனிஷியல் ஸ்டேட். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ரெண்டர் பண்ணுறது. இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷனில் குளோபலாக ஏதாவது ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணணும் காமனாக. இப்போது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஃபாண்ட் ஃபேமிலிலாம் இருக்குல்ல, அந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும், விதவிதமாலாம் இருக்காது அந்த ஸ்டைல், அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல். ஸோ அது வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான காமனான விஷயங்கள் நம்ம அப்ளிகேஷன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல நம்ம ஸ்டைலாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதில் அவைலபிளாக இருக்க ஃபைல்ஸ். யா மேபி நம்ம இன்னைக்கான செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் இது வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து ரீட் ஆகி எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து பார்க்கலாம், எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா?